Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 78 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கமாண்டர் மகத் கரெக்டா ஜீக்கோட கழுத்துக்கே எய்ம் வச்சு அடிச்சாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஆனா என்ன அடிச்சதுல கேராயி மேல இருந்து புதகட்டின்னு விழுந்தால இறனு இதுக்கு மேல விட்டா சிக்கல் ஆயிரும். சட்டு புட்டுன்னு அவன்கிட்ட எப்படியாச்சும் போயிடணும்னு வேகமா நடக்க பாப்பான். அண்ணன்னு பார்த்து கலியாடு பாஞ்சு வந்து அவன் காலை ஒரே கவ்வு. அவன் கால் பாத்தீங்கன்னா 2 துண்டா போயிரும். உடனே கட்டுப்பான இறனு கைய நல்லா ஸ்ட்ராங்கா மாத்தி அடி அவன் கழுத்துலயே நச்சுன்னு அடிப்பான். உள்ள இருக்க கலியாடுக்கு கேர் ஆயிருச்சு. அடி மூஞ்சு அடி விழும். இப்படியே ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருப்பானா. இன்னும் ஒரு 2 அடி அடிச்சானா போதும் அவன் கம்ப்ளீட்டா காலி. கரெக்டா அடுத்த அடி அடிக்க கைய ஓங்குவான். கையோட சேர்த்தி தலைக்கு எய்ம் வச்சு சுடுவாங்க. நம்மால கை துண்டா போயிடும். அவனால அதுக்கு மேல மூவ் பண்ண முடியாது. அப்படியே தலை தொங்கிரும். சூப்பர், இன்னும் 2 அட்டாக் பண்ணா போதும் அவங்களை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடலான்னு எய்ம் வச்சுட்டு இருப்பாங்க. அண்ணாரனை பார்த்து மறுபடியும் ஃப்ளோக்கோட டீம் அங்க வந்துருவாங்க. கடுப்பாய் அவன் கண்ணா பின்னான்னு பீக் அடிச்சு தள்ளிட்டு இருப்பான். இத பார்த்த அர்மினு நம்ம முதல்ல அந்த கார் டைட்டனை தான் காலி பண்ணணும், ஏன்னா அவங்க தான் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நல்ல வேலை மிக்காசா இடையில வந்து காப்பாத்தனா, இல்லன்னா அர்மீனை சுட்டு கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்க அங்க இங்கன்னு இன்னும் ஒளிஞ்சிருந்து சுட்டுட்டு இருப்பாங்களா. உடனே முதல்ல இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கீழே பாத்தீங்கன்னா நைலோட டீம் குதிரையில அங்க இங்கன்னு பிரிஞ்சு போவாங்க. இப்ப என்னன்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணும்னா டைரக்டா நின்று சண்டை போட முடியாது. அதனால அவங்களுக்கு பின்னாடி போய் அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நைலோட டீம் பாத்தீங்கன்னா வளைச்சு அந்த மாலே சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் சுட்டு பொசுகிட்டு இருப்பானுங்க. இவங்க ஆளுகளே நிறைய பேர் சாவாங்க. ஆனாலும் விடல. இப்படி எல்லாம் மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எலனா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மேல இருந்து கேஷுவலா பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜீக்க காட்டுறாங்க. அவன் பாடி பாத்தீங்கன்னா அப்படியே செதஞ்சு போய் இருக்குது. அவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து விழுந்திருக்கானே. அவனுக்கு அவனை சுட்டாங்கன்னு கூட தெரியல. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எரனு ரெய்னர் கூட போராடிட்டு இருப்பான். அப்போ கலியாடு எந்திரா ஏந்திரி, நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம்னா கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படிம்பான். அவங்கிட்ட அசைவே இல்ல. ஏன்னா அடி அப்படி விழுந்திருக்கு. எப்படியும் ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் ரெய்னர் என்ன பண்ணுவான், கலியாடு அப்படியே தொடுவான். தொட்ட உடனே ஒரு ஸ்பார்க் அடிச்சு கலியாடுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெமரி வரும். என்னன்னா முதல் டைம் வாரியர்ஸ் எல்லாம் போயிருப்பாங்கல்ல, அதான் கலியாடோட அண்ணன் பெர்டோல்ட், ரெய்னர், ஆனின்னு. அந்த டைம் மார்சல் பாத்தீங்கன்னா நம்ம ரெய்னர்ட்ட மன்னிப்பு கேட்டிருப்பான். ஏன்னா நியாயப்படி நீ இந்த டைட்டனாவே ஆயிருக்க கூடாது, என் பிரதர் ஆயிருப்பான், அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் உன்னைய வேணும்னே வம்பிழுத்த நானு. எனக்கு என்னோட பிரதரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற உண்மை இப்போ கலியாடுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் அப்படியே ஷாக் ஆயிருவான் அந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்துட்டு. அதே நேரம் இங்க ஜெனரல் மார்ஷல் ஃப்ளோக்கோட டீம் கூட மண்டைய உடைச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா சல்லுன்னு வந்துகிட்டே இருக்கானுங்க. அப்ப அவரு ஜீக்கு எந்திரிக்கிறத பார்த்துட்டு மிரண்டுருவாரு. இன்னும் அந்த லூசு பைய உயிரோட தான் இருக்கானு. அப்ப அவன் எந்திரிச்சு பார்த்துட்டு நம்ம டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே எழுப்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கத்தறதுக்காண்டி அப்படியே வாய் எடுப்பானா. எரனே பார்த்துட்டு வேண்டாம் வெயிட் பண்ணுவான். அந்த டைம் நம்ம கோல்ட்டும் ஃபால்கோவோட வந்து நின்னுட்டு, இங்க பாருங்க ஃபால்கோவும் அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட குடிச்சிட்டான், அதனால தயவு செஞ்சு கத்திராதீங்க அப்படின்னு ஒன்னு. ஜீக்குக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாருமே இப்ப ஷாக்ல இருக்காங்க. நான் வந்து பீஸ்ட் டைட்டன் எடுத்துக்கிறேன், எனக்கு என் ஃபேமிலி எப்படியாச்சும் காப்பாத்தணும், ப்ளீஸ்னு ஜீக்கு கிட்ட கெஞ்சுவான். நீங்க என்னதான் எங்களுக்கு துரோகம் பண்ணாலும் கண்டிப்பா இந்த குழந்தைகளை இதுக்குள்ள கொண்டு வர மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒன்னு. ஜீக் அப்படியே பேன்னு பாத்துட்டு இருப்பான். இப்ப அதுக்காக நான் உங்களை சாக சொல்லல. ஃபால்கோ இந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் போற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அவன் இந்த இடத்தை விட்டு போன அடுத்த செகண்ட் எவ்வளவு கத்தனமோ கத்தி, எவ்வளவு எல்டியன்ஸ வேணாலும் கொல்லுங்க, எத்தனை மாலேன்ஸ வேணாலும் கொல்லுங்க, என் பிரதரை மட்டும் இதுக்குள்ள கொண்டு வராதீங்கம்மா அப்படின்னா இந்த லூசு பையன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல குதிரை எடுத்துட்டு ஓடி இருந்தானா கூட இந்நேரத்துக்கு டைட்டனா மாறி இருக்க மாட்டான். கிறுக்கு பையன் அவங்கிட்ட வந்து நின்று இப்படி கதை விட்டுட்டு இருப்பான். அண்ணன் பார்த்து கேபி வேற அங்க வந்துருவாளா, இங்க வராத தள்ளிப்போமா. அதுக்கப்புறம் ஜீக் பாத்தீங்கன்னா சோகமா மூஞ்ச வச்சுட்டு, ஒரு பிரதரோட ஃபீலிங்கை என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கும் போது நம்ம எரனு, கலியாடு, கோல்ட் இவங்க 3 பேர்த்தோட மூஞ்சையும் காட்டுவாங்க. ஏன்னா 3 பேர்த்துக்குமே பிரதர்ஸ் இருக்காங்க. அப்போ ஜீக் இருந்துட்டு, எனக்கு புரியுது, நான் இப்படி பண்றதுக்கு எனக்கு அசிங்கமா தான் இருக்குது, ஆனா நான் இத பண்ணித்தான் ஆகணும்னு காத்துவான் பாருங்க. கத்து அவன் கத்துற கத்து மொத்த ஷிகன்ஷினாக்குமே கேட்கும். ஃபால்கோ இருந்துட்டு கோல்ட் கிட்ட என்னைய விட்டு தள்ளிப்போ, நான் டைட்டனா மாற போறேன்பா, இல்ல நான் விடவே மாட்டேன்பா. அந்த டைம் கேபியும் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபால்கோ கிட்ட வருவா. யாரெல்லாம் அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட குடிச்சாங்களோ எல்லாத்தையும் அப்படியே வளைச்சு காட்டுவாங்க. அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அப்படியே ஷிகன்ஷினாவை ஜூம் அவுட் பண்ணி காட்டுவானுங்க. ஒக்காமக்கா அந்த இடமே ஜகஜோதியா இருக்கும். அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட குடிச்ச அத்தனை பேருமே டைட்டன்ஸா மாறியாச்சு. மாலேன் சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஆத்தாடி நம்ம எனிமீஸ் நார்மலா இருந்தாலே நாக்கு தள்ள அட்டாக் பண்ணுவானுங்க, இப்ப டைட்டன்ஸா மாறிட்டானுங்களே, அதனால என்ன கவலை, எடுங்கடா அந்த ஆன்டி வெப்பனை, ஆன்டி டைட்டன் வெப்பனை அப்படின்ட்டு திரும்பினா ஆல்ரெடி ஒருத்தனை ஒரு டைட்டன் புடிச்சு தின்னுட்டு இருக்கும். ஆத்தாடி என்ன தீனி திங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்
போதே ஒரு டைட்டன் வந்து அவங்க ரெண்டத்தையும் ஒரு கவு. சோ இப்படி மார்லைன்ஸ் எல்லாத்தையுமே மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சுத்தி சுத்தி தேடி தேடி தின்னுட்டு இருக்குங்க. அந்த டைம் ஃபால்கோவை காட்டுறாங்க. ஆளு பாத்தீங்கன்னா படு பயங்கரமா மாறிட்டான். ஜீக் அப்படியே தலைய கீழே போட்டு அவனை விடாத ஃபால்கோ போய் புடியும்பானா. யார சொல்றான்னு பார்த்தா ரெய்னரை. அவன் சொன்ன உடனே ஃபால்கோ பாஞ்சு போய் அவனை அடிச்சு தூக்குவான். சோ இப்ப அங்க இருக்க எல்லாம் டைட்டன்ஸா மாறியாச்சு. எரனை தடுக்க யாருமே இல்ல. அப்ப கேபி எந்திரிச்சு அப்படியே பாப்பா. கோல்ட் அப்படியே பேனு கீழே கிடப்பான். சரி ரைட்டு, இவரை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா கலையுது. கோல்ட்டோட பாடி கருகி பொசுங்கி போச்சு. ஏன்னா அவன் தம்பியை புடிச்சிட்டு இருந்தால டைட்டனா மாறப்போ அந்த ஹீட்ல அப்படியே பொசுங்கிட்டான். இங்க ரெய்னர் வர மாதிரி எரனை ஒரு பக்கமும் ஃபால்கோவை ஒரு பக்கமும் புடிச்சு அமுக்கிட்டு இருப்பான். ஆனா இப்படியே இவன் புடிச்சிட்டு இருந்தானா டெஃபினட்டா எரன் வந்து தப்பிச்சிருவான். அதனால வேற வழி இல்ல, ஃபால்கோவை கொன்னுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள லைட்டா ஃபீலிங்கா இருக்குமா. அந்த கேப்ல எரன் என்ன பண்ணுவான், ரெய்னரை போட்டு துவச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா அப்பவும் காலை புடிச்சிட்டு விட மாட்டான். எரனு நீ எங்க போனாலும் விட மாட்டேன்பா. அந்நேரம்னு பார்த்து ஃபால்கோ அவன் கழுத்தை போட்டு கவுன்னு கவ ஆரம்பிச்சிருவான். இன்னும் கொஞ்சம் அவன் கவனானா ரெய்னரோட சோலி முடிஞ்சு. காலை வேற இவன் புடிச்சிட்டு இருக்கானா. சோ எரன் அவன் மூஞ்சா போட்டு மிதிச்சுட்டு இருப்பான். அந்நேரம்னு பார்த்து கார் டைட்டனை யூஸ் பண்ணி ஜீக்க வேற கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒண்ணு எரன் சீக்கிரமா போய் அவனை தொடணும், இல்லன்னா ஒண்ணு எரன் சாவான் இல்ல ஜீக் சாவான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாமே வீணா போயிடும். அதாவது ஆரம்பத்துல இருந்து இவங்க போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட். மகத்து பாத்தீங்கன்னா விரதா இல்ல, இன்னைக்கு எப்படியாச்சும் டைட்டன்ஸை காலி பண்ணாம விட மாட்டேன்னு வேற லெவல்ல எய்ம். அவங்கள அட்டாக் பண்ண வந்த ஃப்ளோக்கோட டீம் எல்லாருமே காலி. அதனால இப்ப இவனோட எய்ம் பாத்தீங்கன்னா நம்ம எரன் மேலதான். கரெக்டா மட்டும் சுட்டுட்டான்னா அவ்வளவுதான், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது அப்படின்ட்டு பக்காவா எய்ம் வச்சுட்டு இருப்பான். எரனும் அதை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாவான். அப்பதான் மகத்துக்கு பின்னாடி சட்டனா ஒரு பிளாஸ்ட் ஆகும். யாரான்னு பார்த்தா அர்மின்னு தண்டர் ஸ்பியரை வச்சு அடிச்சிருப்பான். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்டான்னு சொல்லி அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே சம்பவம் பண்ணுவாங்க. மிக்காசாவும் இங்க வந்துட்டா, இனி சொல்லவா வேணும். அந்த டைம் நம்ம ஜீக்க காட்டுறாங்க. அந்த பீஸ்ட் டைட்டனோட பாடி பாத்தீங்கன்னா அப்படியே காஞ்சி தீஞ்சு போச்சு. உடனே ரெய்னர் பார்த்துட்டு அவ்வளவுதான் ஜீக் செத்துட்டான் அப்படின்னா இனிமேட்டு எரனால ஃபவுண்டிங் டைட்டனா மாற முடியாது, நம்ம டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை, இனி எப்படி இருந்தாலும் இவனோட ஆர்மர்டு டைட்டனை யாருக்காச்சும் கொடுக்கணும். ஃபால்கோ தான் டைட்டனா மாதிரி கவிட்டு இருக்கானே, முதுகுல இருக்க அந்த ஹார்னிங் பவரை மட்டும் நான் இப்ப அண்டு பண்ணேன்னா போதும், அவன் என்னைய சாப்பிட்டு நார்மல் ஆயிருவான். சரி ரைட்டு, கழுத்து பகுதியில இருக்க அந்த ஹார்னிங்க அப்படியே நார்மல் ஆக்குவான். அப்போ சடனா ஃபால்கோ கடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி திரும்புவான். யாரான்னு பார்த்தா நம்ம போர்க்கோ கலியாடு. அவன் பாத்தீங்கன்னா என்னோட பவர் எல்லாம் டோட்டலா காலி, ஹீல் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன், என்னால இனிமேட்டு சும்மா எல்லாம் சாக முடியாது. என்னோட பிரதர் மெமரிஸ நான் பார்த்தேன், மிலிட்டரி ஆளுகளையே ஃபுல் பண்ணி என்ன காப்பாத்தணும்னு ஒன்னு அவன் வாரியரா மாத்தணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வருவான். அவன் ரெய்னர் பார்த்துட்டு போர்க்கோ வேணாம் தப்பிச்சிருன்னு எவ்வளவோ கத்துவான். இனிமேட்டெல்லாம் என்னால மறுக்க முடியாது கண்ணா, நான் எப்பவுமே உன்னை விட பெட்டரான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாஞ்சு வந்து ஃபால்கோவோட டைட்டன் போர்க்கோ கலியாட ஒரே கவு. அவ்வளவுதான், இனிமேட்டு ஃபால்கோ தான் ஜா டைட்டன். இப்படி போர்க்கோ அவன் கண்ணு முன்னாடி செத்ததை பார்த்துட்டு நம்ம ரெய்னர் செம்ம கடுப்பாயி இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டான்னு எரனோட வாயிலேயே ஒரு குத்தி தரையோட வச்சு ஒரே அடி. அங்கதான் நம்ம பையன் மாசா ஒரு சம்பவம் பண்ணுவான். என்னன்னா அப்படியே ஹார்னிங் பவர் யூஸ் பண்ணி அவனை லாக் பண்ணிட்டு பாடியில இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருவான். ரெய்னர் ஷாக் ஆயிட்டான். அப்படின்னா இன்னும் ஜீக்கு சாகலையான்னு பார்த்தா நிஜமாவே ஜீக்கு சாகல. அவன் நல்ல வேலை எரன் நோட் பண்ணான். பீக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் இவன் செத்த மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். அது ஒரு வழியா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. வா எரனு சீக்கிரமா வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும் போது மறுபடியும் ரெய்னர் எப்படியாச்சும் எரனை கொன்றணும்னு சொல்லிட்டு கைய வச்சு புடிக்க போவான். அதாவது இன்னொரு கைய வச்சு. அப்ப தண்டர் ஸ்பியர் டம்மு அவன் மூஞ்சில வந்து வெடிக்கும். யாரான்னு பார்த்தா கோனியும் ஜீனும் எரனுக்காண்டி ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் வா எரனு கத்திட்டு இருப்பான். இங்க எரனும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல வருவான். ரைட்டு, அவன் பக்கத்துல போயிட்டான் அப்படின்ட்டு அங்க பாத்தீங்கன்னா கார் டைட்டன் கூட நம்ம அர்மினும் மிக்காசாவும் போராடிட்டு இருப்பாங்க. எரனை தடுக்க ஆள் இல்லன்னு நினைக்கும் போதுதான் சைட்ல கேபி அந்த ஆன்டி டைட்டன் கன்னை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. அவ கரெக்டா எரனோட கழுத்துக்கு எய்மச்சு ஒரு போடு. அவ்வளவுதான், எரனோட தலை தனியா கழுட்டு அப்படியே சுத்திக்கிட்டு தெரியும். ஜீக்கா ஐயோன்னு ஷாக் ஆவான். எரனோட தலை அப்படியே ஸ்கைல பறந்து வரும். அப்படின்னா இதுக்கப்புறம் எரன் செத்துட்டானா அவங்க போட்ட பிளான் எல்லாமே ஊத்திக்கிச்சான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.